திமுக அமைச்சர் KN நேரு சம்பந்தப்பட்ட இடமாற்று ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முக்கிய செய்தியுடன் உங்களை வரவேற்கிறோம். இது தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை சரிபார்க்கப்படாத இடமாற்றங்கள் ஒரு பெரிய மோசடி ரேகெட்டை மறைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறுகிறது. இது வீட்டு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நடந்ததாக சந்தேகம். அமலாக்கத்துறை சோதனைகளின் போது இந்த முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்தன. இது அவரது பதவிக்காலத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் ஆகியவற்றில் இந்த தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக தனி மாநில காவல்துறை FIR பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மேலும் பல சோதனைகள் மற்றும் ரெய்டுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பல தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஆளும் திமுக கட்சிக்கு இது கடுமையான சவாலாகவும் பொது கருத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைந்துள்ளது. அமலாக்கத்துறை பொதுவாக நிதி குற்றங்கள், பண மோசடி மற்றும் பணலாப வழக்குகளை விசாரிக்கும் மத்திய அரசின் முக்கிய நிறுவனமாக செயல்படுகிறது. இது அத்தகைய தீவிர வழக்குகளில் சமீபத்திய ரெய்டுகளை நடத்தியுள்ளது. இந்த ஊழல் குற்றச்சாட்டு பொது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் ஊழல் மறுப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. இது அரசு செயல்பாடுகளில் கண்காணிப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்த விவகாரத்தின் முழுமையான விசாரணை முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி முக்கிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.